ஹே ஆல்! ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. மோஸ்ட்லி ஷார்ட்ஸ்லயே போயிட்டுருந்தது. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. ஸோ ஒரு லாங் வீடியோ. இது மண்டே அன்னைக்கு தட் இஸ் ரிபப்ளிக் டே அன்னைக்கு வெளியில போன வீடியோ தான். யூசுவலா இந்த மாரி வெளியில போறப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் பிரெட் ஆம்லெட் தான் கம்ஃபர்ட் ஃபுட். சிம்பிளா குயிக்கா சாப்பிட்டுட்டு போயிரலாம் அண்ட் டேஸ்டியாவும் இருக்கனால. ஸோ இதுக்கு வந்துட்டு எக் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணி அத தவால ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 பிரெட் அது மேல வச்சுட்டு அண்ட் தென் சீஸ் மட்டும் உள்ள லோட் பண்ணியிருந்தேன். மயோனைஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும். பட் சீஸ் மட்டும் தான் லோட் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. இவ்ளோ ஃபாஸ்ட்டா எங்க கிளம்பி போயிட்டுருக்கோம்னா, மங்காத்தா ரிலீஸ்க்கு தான். ஸோ ரீசென்ட் டேஸ்ல அ இந்த நெறைய மூவிஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. எதுக்குமே போல. ரிலீஸ் ஆகி போற ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். ஆக்சுவலி ஐ அம் அ வெரி பிக் விஜய் ஃபேன் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்குமே. ஸோ விஜய் சாரோட மூவி எது ரிலீஸ் ஆனாலுமே, உடனே அந்த வீக்லயே போய் பார்த்துரணும்னு இருக்கும். மோஸ்ட்லி எல்லா மூவிஸ்க்கும் போயிருவேன். ஏதோ 1, 2 தான் மிஸ் ஆயிருக்கும். அண்ட் எல்லா ஹீரோஸோட மாஸ் மூவிஸுமே மேக்ஸிமம் போயிடுவேன். பட் மங்காத்தா வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் டிவில பார்க்குறப்போ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னப்போ, இந்த மூவி எப்படிடா நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா என்னதான் டிவில அடிக்கடி டெலிகாஸ்ட் பண்ணா கூட, அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, நம்ம இத தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிட்டோன்றது தான் மைண்ட்ல இருக்கும். ஸோ ஒரு சில சீன்ஸ் மட்டும் பார்த்துட்டு, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மங்காத்தா மூவிஸ் பத்தி யார் பேசினாலுமே, இல்ல அந்த மங்காத்தா பிஜிஎம் கேட்கும்போதெல்லாம் வந்து, நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கிறது மட்டும் தான் மைண்ட்ல ஓடும். ஆக்சுவலி மங்காத்தா ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சப்ப கூட, நான் பெருசா ப்ராசஸ் பண்ணல. ஏன்னா ரொம்ப இயர்ஸ் ஆச்சுல்ல. ஸோ அது ஒரு நியூஸா மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன். சடனா சாட்டர்டே நைட்டுன்னு நெனைக்கிறேன். அப்பதான் என் ஹஸ்பண்ட் வந்து மங்காத்தாவோட இன்டர்மிஷன் சீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த மூவிஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஹி இஸ் அ வெரி பிக் அஜித் ஃபேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஏன் போக்கூடாது? ஏன்னா 15 இயர்ஸ் முன்னாடி மிஸ் பண்ண அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இப்போ கிடைக்குதுன்னா, அத ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஃபியூ இயர்ஸ் பேக் வந்துட்டு நம்ம சும்மா யோசிச்சிருந்திருப்போம். இந்த மூவிஸ் எல்லாம் வந்து அகைன் தியேட்டர்ல வந்தா எவ்ளோ நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போ திருப்பி அந்த மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி, இந்த கிளாசிக் மூவிஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டோம். அதுவும் மிஸ் பண்ண மூவிஸ் எல்லாம் இந்த மாதிரி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது, அத யூஸ் பண்ணிக்கணும்னு தான் என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்தது. ரொம்ப பர்ட்டிகுலரா போனது அஜித் சாரோட இந்த இன்டர்மிஷன் சீன் அண்ட் மங்காத்தா பிஜிஎம் வந்து அந்த தியேட்டர் எஃபெக்ட்ல கேட்கணும் அப்படின்றக்காக தான். So I was very much happy and satisfied. மூவி முடிச்சுட்டு ஆன் தி வேல லஞ்சுக்கு கீதம் இருந்தது. எப்பவுமே சங்கீதா ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி கீதம். அ இது ஊரப்பாக்கம்ல கீதம் ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இங்க டின்னருக்கு வந்திருந்தோம். நல்லா இருந்தது. அதனால தான் லஞ்சுக்கு வந்திருந்தோம். ஸோ உள்ள என்டர் ஆனப்பவே ஒரு பெரிய கிரவுட் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ற மாரி இருந்தது. ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வெயிட் பண்ண வச்சு உடனே கூப்ட்டுட்டாங்க. என்னடா மறுபடியும் வெஜிடேரியன் ஹோட்டல் ஷேர் பண்றாளேன்னு ரெகுலரா பார்க்குறவங்க யாராவது நெனைக்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் தான் புக் ஃபேர் போனப்போ அடையார் சங்கீதா ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ கீதம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வெஜிடேரியன் மீல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராப்பர் நம்ம சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் அந்த வெஜிடேரியன் மீல்ஸ் வந்து நான் ரொம்ப தேடி தேடி சாப்பிடுவேன். ஏன்னா, அ அந்த வெஜிடேரியன் மீல்ஸ் வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அது இங்க தாராபுரம் அபூர்வால சாப்பிட்டப்போ சொன்னேன்னு நெனைக்கிறேன். அ அந்த ஒரு ப்ராப்பரான வெஜிடேரியன் மீல்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் கிடைச்சிராது. ஒரு சில ஹோட்டல்ஸ் மட்டும் தான் அது ரொம்ப சூப்பர்பா குடுப்பாங்க. ஸோ அந்த மாரியான ஹோட்டல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாரியான நல்ல ஹோட்டல்ஸ்ல வந்துட்டு அந்த வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இது போன உடனே இது சங்கீதா விட நல்லா இருக்குமா? இல்ல சங்கீதா அளவுக்காச்சும் இருக்குமா? அப்படிலாம் எனக்கு நெறையா யோசிச்சிட்டே தான் நான் போனேன். ஏன்னா பக்கத்துல தான் சங்கீதாவும் இருக்கு. அ ஸோ அப்போ இங்க சாப்பிட்டப்போ எனக்கு உண்மையாவே ஃபீல் ஆனது வந்துட்டு, ரொம்ப ஹெல்தியா ஃபீல் ஆச்சு. லைக் ஆயில் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி எதுலயுமே இல்ல. அண்ட் சின்ன வெங்காயம் நெறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வீட்ல சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த கீரை கூட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் அந்த பாயாசம், அவல் பாயாசம் அன்னைக்கு அன்னைக்கு சங்கீதாலயுமே அவல் பாயாசம் தான். இன்னைக்கு இங்கேயுமே அவல் பாயாசம் தான். 2 ஹோட்டல்லயுமே வந்துட்டு அந்த பாயாசம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த பருப்பு பொடியில ஸ்டார்ட் பண்ணி கர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் டெசர்ட்க்கு வந்துட்டு ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் அண்ட் பீடா வந்துட்டு அந்த காம்போலயே குடுத்துருந்தாங்க.
ஸோ யூசுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என் கூட வரும்போது நான் வெஜிடேரியனுக்கு பீடா குடுத்தாங்கன்னா சாப்பிடலாம். வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு எதுக்கு பீடா அப்படின்னு சொல்லுவாங்க. அ எனக்கு என்னன்னா நம்ம வெஜிடேரியனோ, நான் வெஜிடேரியனோ ஹெவியா எது சாப்பிட்டாலுமே வெத்தல போடுறது நல்லது தான். ஏன்னா அந்த வெத்தல வந்துட்டு டைஜஷனுக்காக குடுக்குறது. ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் தான் இல்ல, வெஜிடேரியன் ஹெவியா சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஸ்டொமக் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிறக்காக பெட்டர் டைஜஷனுக்காக சாப்பிடுறது தான். ஸோ பர்சனலி ஐ லைக் பீடா வெரி மச். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா எந்த பிளானுமே இல்ல. பட் கொஞ்சம் டைம் இருந்ததுனால, அந்த ஈசிஆர்ல வந்துட்டு ஒரு ரைட் போலான்னு போனோம். போயிட்டுருக்கும்போதே டக்குனு அந்த தலശ്ശേരി ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. அந்த தலശ്ശേരി ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், ஈசிஆர் போனப்போ. அங்க கேரளா ஃபுட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி லஞ்ச் சாப்பிட்டதுனால லஞ்சுக்காக அங்க போல. நாங்க போனது ஆல்மோஸ்ட் ஒரு 3:30க்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு போனோம். அங்க அந்த கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக்ஸ்ல வந்துட்டு ஒரு 2, 3 ஐட்டம்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாருக்கும். அது எல்லாமே இருந்தது. அண்ட் அத தாண்டி ஒவ்வொரு வாட்டி இங்க போறப்பமே 3 டைம் போறோம். வெரைட்டீஸ் வந்துட்டு மாத்திட்டே இருப்பாங்க. நெறைய நியூ வெரைட்டீஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல கொஞ்சம் நியூவா இருந்தது. அ எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துலயுமே டேஸ்ட்டுக்கு ஒவ்வொரு பீஸ் மட்டும் வாங்கிட்டோம். அ இதுதான் இன்னைக்கோட ஸ்பெஷல் போல. இதுல அந்த கரிமீன் பொழிச்சது, அந்த டிஷ் அண்ட் தலശ്ശേരി பிரியாணி அது எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அந்த தலശ്ശേരി ரெஸ்டாரண்ட் போனா, அங்க லஞ்ச் சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா, அங்க லஞ்ச் சாப்பிடுறக்கு டைம் இல்லன்னா, அட்லீஸ்ட் அந்த ஸ்நாக்ஸாவது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தட் இஸ் வெரி யூனிக் அண்ட் டேஸ்டி. இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதில எஸ்பெஷலி பழம் பொரி நல்லாருக்கும். அந்த மட்டன் சமோசான்னு ஒண்ணு இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் சுயம்ல வந்துட்டு கிரீன் கிராம் நம்ம பச்சை பயிறு இருக்கு இல்லையா? அது ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ்ல, சட்டிலான ஒரு டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த மாரி ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்கா, டேஸ்டியா இருக்கும். ஸோ அந்த பக்கம் போனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டின்னருக்கு எதுவும் ரெடி பண்ணல. ஏன்னா அரவுண்ட் ஒரு 7:00 இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டது ரொம்ப ஃபில்லிங்கா இருந்தது. So that's it. Hope you all like this video. I'll see you all in another interesting video. Don't forget to like and subscribe. Bye bye.